அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தின் தீவிரவாத தடுப்பு பிரிவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பில் தமிழக காவல்துறை முன்னணியில் இருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், தற்போது முதலமைச்சர் இது குறித்த பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முதல்ல குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? கோவை வெடிகுண்டு வழக்கிலும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வகுப்பாத கொலை வழக்குகளிலும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சித்திக் என்பவர் தமிழ்நாடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக தீவிரவாத தடுப்பு பிரிவு நுண்ணறிவு போலீசார் அபுபக்கர் சித்திக்கை கைது செய்திருந்தாங்க. அதை பாராட்டக்கூடிய வகையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல காவல்துறைக்கு அந்த பாராட்டு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டில் தீவிரவாத எதிர்ப்பு பணிகளில் தனி கவனம் செலுத்துவதற்காக நுண்ணறிவு பிரிவின் கீழ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்கிற ஒரு அமைப்பு புதிதாக உருவாக்கப்பட்டது. அந்த நுண்ணறிவு அமைப்பானது கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை, மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள், அதே போல அண்டை மாநில காவல்துறையினர் என யாருக்கும் பிடிபடாமல் இருந்த அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட 3 முக்கிய தீவிரவாதிகளை அண்மையில தமிழ்நாட்டுடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் படையினர் சிறப்பாக செயல்பட்டு கைது செய்திருப்பதற்கு முதலமைச்சர் தன்னுடைய பாராட்டை தெரிவித்திருக்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பில் நமது நாட்டிலேயே தமிழ்நாடு காவல்துறை முன்னணி வகிக்கிறது என்கிற பெருமிதமும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் இந்த தமிழ்நாடு காவல்துறை என்பது மீண்டும் நிலையாற்றிருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். எனவே அவர்களை வழிநடத்திய நுண்ணறிவு பிரிவு அலுவலர்களுக்கு தன்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே போல இந்த கைது நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்த உதவிய கர்நாடக மற்றும் ஆந்திர மாநில காவல்துறைக்கும் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.